மகாவிஷ்ணு என்ன சொன்னாரு, மாயன்றதை நான் காண்பிக்கிறேன், என் கூட வா, பூலோகத்துக்கு அழிச்சுட்டு வந்து எனக்கு நான் வறட்சியா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பான்னு. ஒரு அழகான ஒரு பெண்ணு இருந்தது. பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. அம்மையாக்கும் இவருக்கு திருமணம் நடந்தது. 3 குழந்தைங்க பிறந்தது. 5 வருஷ காலம் அது கூட குடும்பம் நடத்தினார். குடும்பம் நடத்தி 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ள பெருக்கெடுத்து ஓடியாந்தது. நாடே முழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு வெள்ளம். இவருக்கு ஒரே அபயம். 2 குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாரு, ஒரு குழந்தை கையில பிடிச்சிக்கிட்டாரு, மனைவி இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. ஆண்டவா, வாழ்க்கையில நான் எந்த கெடுதியும் பண்ணலையப்பா, எனக்கு ஏன்பா இந்த கஷ்டத்தை கொடுத்த, என் குழந்தைங்கள்லாம் இப்படி வெள்ளத்துல அலக்கழிக்குதேன்னு அழுகுறாரு, கண்ணீர் மல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மனைவி கையை உருவிட்டு போயிட்டா வெள்ளத்துல. இந்த 2 குழந்தைய, இந்த பையனையாவது காப்பாற்றணும், நம்ம மனைவி போனா போட்டு பிடிச்சாரு. கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு கிளை தடுத்தது, கையில பிடிச்ச இந்த குழந்தை போயிடுச்சு. தோல்ல இருக்கிற 2 குழந்தைங்க கொண்டே இருக்குது. அப்போ ராஜா விட்டுட்டு போற, அப்பா விட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு அழுகுறாரு. ஆனா வெள்ளத்தினுடைய சறுக்கு ஏற்பட்டது. 2 குழந்தைங்க கீழே விழுந்து, 3 குழந்தைங்க இறந்தது. மனைவி இறந்து துக்கத்தினுடைய உச்ச வரம்புல இருந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுது வெள்ளம் கரதேறி வந்தாரு. நின்று எழுந்து பாக்குறாரு. நாரதா, நான் தண்ணி கேட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நீ எங்க போனன்னு கேட்டேன். 5 நிமிஷம் தான் 5 வருட கால சரிதமா அவருக்கு ஓட்டி காமிச்சாங்க. இந்த மாயையில தான்டா இந்த ஜனங்க விழுந்து என்ன மறந்துட்டு ஒலாத்துறாங்க. சிவன்றத மறக்க காரணம் இந்த மாயை தான். நிறைய இருக்கிற போல தோணும், அதுதான் உலக வாழ்க்கைன்ற போல தெரியும்.